தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஜானதம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பரமாமதானம் கலியுதையும் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனதுகளில் ஒவ்வொரு நாளும் அனுபவம் தலைப்பு இன்னைக்கு வருவதோட தலைப்பு 100 கோடி ராமநாமம் மேலே இது பிரதிஷ்டை ஆகட்டும். 100 கோடி ராமநாமம் மேலே இது பிரதிஷ்டை ஆகட்டும். இந்த சேனலில் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தானமே பாருங்கள். ஸ்ரீமதி பார்வதி ஜெயராமன் அவருடைய இன்டர்வியூ. ஜெயராமன்கிறவர் விஆர்என்டி, அதாவது வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் மகாபெரிய ஆரம்பிச்சது அண்ணாதுரை ஐயங்கார். அவருக்கு கீழே இவர் இருந்தார். அவருக்கு கீழே தான் வேலை செஞ்சிருந்தார் இவர். பார்வதி ஜெயராமன் கீழே ஜெயராமனுக்கு கீழே சுவாமிநாத ஐயர்னு, அதுக்கு கீழே ஜெயராமன்கிற பாம்பேயில் இருந்தபோது நடந்த இது இன்சிடெண்ட்டாக இருக்குது. அந்த பார்வதி ஜெயராமன் சொல்கிறான். ஜாம்ஷெட்பூரில் ஒரு ராமர் கோவில் ஒன்று கட்டியிருந்தா. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கும்பாபிஷேகம்லாம் ஆகலை, பிரதிஷ்டை ஆகலை ராமர். அப்போது அவள் அந்த ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துகிட்டு அந்த கமிட்டிக்காரா, அந்த ஊருக்காரா கொஞ்சம் பேர் மகாபெரிவாளை தரிசனம் பண்ண காஞ்சிபுரம் வந்திருக்கா. சொல்லியிருக்கா. இது எல்லாத்தையும் பெரியவா கேட்டுண்டாலாம். கேட்டுட்டு சரி பண்ணுங்க, ஆனால் 100 கோடி ராமநாமம் எழுதி அதுக்கு மேலே ராமரை பிரதிஷ்டை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. அவளும் தலையாட்டிட்டு வந்துட்டா. அப்புறம் அது பிரமிப்பாக இருந்தது அவளுக்கு. பெரியவா கிட்ட தலையாட்டிட்டோம். அவனை பெரியவா கிட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. பெரியவா அப்படி சொல்கிறான்னா பரமேஸ்வரன், அவர் தான் ஸ்ரீராமர், அவர்கிட்ட என்ன பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு வந்த பிறகு என்ன பண்ணலான்னு தெரியல. பெரியவாளே அரேஞ்ச் பண்ணிட்டு வா, அவ்வளோதான். நம்பிக்கை வைக்கணும் எப்பயுமே. அதுக்காக நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஆனால் பெரியவா அனுகிரகம் எப்படியாவது பண்ணுவா. நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணுறான்றதை புரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பித்தா கிடச்சிரும். பார்க் அப்படிங்கிற இதில் வேலை செஞ்ச இந்த ஸ்ரீனிவாசன்றவர் இது ஒரு வேளை ஐ திங்க் அவர் இதில் அவள் சொல்லலை அந்த இன்டர்வியூவில். அவள் ஜாம்ஷெட்பூரில் அவர் இருந்திருக்கலாம். அவர் இந்த விஷயத்திலே கொஞ்சம் ஈடுபட்டு இருந்தாராம். இது என்னன்றது அந்த கமிட்டியில் பற்றி கான்டாக்ட் இருந்து தான். அவருக்கு இந்த ஜெயராமன் பற்றி பாம்பேயில் இருக்கக்கூடிய பார்வதி ஜெயராமன் பேசுகிறோம் இல்லையா, விஆர்என்டி, அவரை பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்குது. அதனால் அவர்கிட்ட போய் இதை பற்றி பேசியிருக்கார். ஏதாவது ஐடியா கொடுப்பாரா அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு விஆர்என்டி மகாபெரிவா அந்த லிங்க் இருக்குதுன்னு தெரியும். இப்போ கேட்டிருக்கார். அவர் இது ஒரு பிரமிப்பான விஷயமா இருக்குது. 100 கோடி நாமநாமம் எழுதணும்னா எவ்வளோ ஷீட்டு வேணும், நிறைய வேணுமே. அதனால் இமிடியேட்டாக அவரால் சரின்னு சொல்ல முடியல, மாட்டேன்னு சொல்ல முடியல. சரி நான் அதை பார்க்குறேன் அப்படின்ட்டுருக்கார். எப்படின்னு நான் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டார். அவர் போய் அனுப்பிச்சாச்சு. அவர் முழுக்க சரின்னு சொல்லலைன்ற அந்த சொல்கிறா பார்வதி ஜெயராமன். அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு மார்வாடி, அதாவது இந்த புத்தி பெரியவா தானே அங்கே உட்காந்துன்னு கொடுக்குறார். இந்த மார்வாடி ஒருத்தர் இருக்காராம், பிரிண்டராக. அவர் பிரிண்ட் பண்ணுற பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் பணக்காரர். அவர்கிட்ட போய் இதை ஜெயராமன் கேட்டிருக்கார் பாம்பேயில். இந்த மாதிரி தேவைப்படுறது ஒரு பக்கம் 1000 வரணும். அப்போ அவர் இதை போட்டிருக்கா, ஒரு ஷீட்டு ரெடி பண்ணியிருக்கார் மாடல் மாதிரி. அந்த ஷீட்டில் 1000 இந்த கட்டம் போட்டு ராமா, அந்த பக்கம் ராமா அப்படின்னு ராமநாமம் எழுதுறதுக்கு. இந்த பக்கம் 1000, அந்த பக்கம் 1000, 2000 வரும் ஒரு இதில். அப்போது 100 கோடி ராமநாமம் வரணும்னா 5 லட்சம் அதே மாதிரி ஷீட்டு வேணும். அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க ஒயிட் ஷீட்டில் கோடு போட்டு காமிச்சு இது பண்ணியிருக்கா அவர்கிட்ட மாடல். அவர் சொன்னாராம், நான் ஒரு 5000 ஷீட்டு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாராம். அவர்கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. 5 லட்சம் ஷீட்டு கொடுங்கன்னா எங்கே போகிறது? அவர் பிரிண்டிங் சார்ஜெலாம் எவ்வளோ ஆகும்? பிரிண்ட் பண்ணுமே, கோடு பிரிண்ட் போட்டு கொடுக்கணும். ராம நம்ம கையில் எழுதணும், இப்போ போட்டு கொடுக்கணுமே. அவள் சரின்னுட்டா. அவர் அன்றைக்கே நடந்தது. பெரியவா பரமேஸ்வரன் ஸ்ரீராமர் அவர் தான் விஷயத்தை அவரே முடிச்சுடுவார். அந்த மார்வாடி அந்த சொன்னேன். அவர் அவர் வீட்டுக்கு போனார். ராத்திரி போவார் வீட்டுக்கு, வேலை முடிஞ்சு பிரிண்டிங் வேலையெல்லாம். அம்மா கிட்ட போய் இது விஷயத்த சொன்னார். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், 5000 பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அம்மா வெரி குட்ரா அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தார்.
அவள் அம்மா கேட்டால், டேய் நம்மளுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் ஹிந்தியில் நடந்த கம்யூனிகேஷன். யார் தெரியுமா அப்படின்னாலும் வந்து முழிச்சாராம், தெரியல அவருக்கு. நம்மளுக்கு அயோத்தி ராமர் தாண்டா குலதெய்வம் அப்படின்னா. நீ வந்து என்ன ஏதோ இப்படி சொல்லியிருக்க, அதாவது நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், என்ன லூஸு மாதிரி நீ. அவர் சொன்னாலான்னு தெரியல, 5000 தான் கொடுப்பேன் இருக்க, 5 லட்சம் ஷீட்டு கொடுக்க வேணாமா, இதுக்கு எல்லாத்தையும் நானே கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியதாண்டா அப்படின்னாலும். சரிம்மா நான் கொடுத்துட்றேன்னா. அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் ஷீட்டும் கொடுத்துருக்கார் பிரிண்ட் பண்ணி. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது சாதாரணமாக கொஞ்சம் அந்த இங்க் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட ஷீட்டு விடுவா, நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஏன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சில பேருக்கு வந்து பண்ணி கொடுப்பா, கொஞ்சம் சார்ஜ் வாங்கிப்பா, சில சமயம் வாங்க மாட்டாள். அவள் வந்து அந்த 100 கோடி ராமநாமம் இல்லை, அதுக்கு மேலே கூட எவ்வளோ வந்த மாதிரி, அவன் ஏதோ 122 120 ஏதோ சொன்னால், எனக்கு மறந்து போயிடுத்து, தப்பாக சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் ஷீட்டை பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு. அது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு என்னென்னா அந்த 110 120 கோடியோ எழுதுறதுக்கு ஆள் வேணும். இன்றைக்கி போய் கொடுத்தா இது எழுதுங்கன்னு சொன்னால் முழிச்சுட்டே இருப்பாவா, இது யாரா எழுதுறது அப்படின்னு. அந்த பாயிண்ட்டை நான் சொல்லலை, அதுக்காக தான் திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பெரியவா வந்து பரமேஸ்வரன், அவர் தான் ஸ்ரீராமர், அவர் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணுவார். யார் பண்ணுவா அதெல்லாம்? உட்காந்து எழுதணுமே, அவளுக்கு தான் புண்ணியம் எழுதுறதுனால. ஆனால் நம்ம சீட்டை கொடுத்ததில் 2000 இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஷீட்டு எழுதி கொடுங்கன்னா உடனே நிறைய பேர், நான் சொல்கிறது நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் பிளிங்க் அவள் வந்து முழிப்பா, என்னடா இது இந்த மாதிரி காரியத்தை கொடுத்துட்டாள், இதை உட்காந்துட்டு வெளியில் போகிறதா ஊரை சுற்றுறதா இதை உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதான்னு உடனே யோசிப்பா. ஆனால் பெரியவா அதுக்கும் ஏற்ற மாதிரி ஆளை ஏற்பாடு பண்ணியிருப்பா. அதனால தான் அந்த பிரதிஷ்டை ஆகிறக்கூடிய அந்த தினத்துக்கு முன்னாடி எல்லாமே எழுதி கொடுத்துட்டா. சொன்னால் வீட்டில் பண்டிலாக இருக்குமா. பாம்பேயில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவள் வாங்கி கலெக்ட் பண்ணிருக்கா, மற்ற இடத்துல வந்திருக்கா, மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய பண்டில் எவ்வளோ இருக்கும், 100 கோடி நாமம்னா. அது எல்லாத்தையும் வச்சு அது மேலே ஸ்ரீராமர் பிரதிஷ்டை ஆகிருக்காருன்னா, இதெல்லாம் நடந்தது சாதாரண விஷயம் இல்லை. அங்கே காஞ்சிபுரத்தில் உட்காந்துருக்க ஒரு சன்னியாசி மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பண்ண லீலை தான் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய ஜெயசங்கர ஹரிசங்கர் மகாபிரிவா பாதவேஸ்வரன், மகாபிரிவா பாதவேஸ்வரன்.